இயேசுவில் மாணவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த ஜெபத்திற்கு அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்ம நிறைய பேர் உள்ளத்தில் பல பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும், சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட மாட்டார். ஒரு சில பேர் வாழ்க்கையில் வெக்ஸாகி பேசுவாங்க. அப்படிதான் ரெண்டு லேடிஸ், ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்திருக்குது, தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறவனை கல்யாணம் பண்ணது தப்பாக போச்சுடி அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா கேட்டிருக்கு, ஏன்டி என்னாச்சு, சாப்பிட்டு 10 நாள் ஆகுது, ஏன் வீட்டில் எது சாப்பாடு, உன் வீட்டுக்காருக்கு சம்பளம் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் அடுப்பை பற்ற வைக்க போனால் ஓடி வந்து குப்புன்னு அணைச்சிடறாண்டி, இவனை வச்சுக்கிட்டு எப்படிடி நான் சமாளிக்கிறது. ஏன்னா தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நெருப்பை ஓடி ஓடி அணைச்சே பழக்கப்பட்ட ஆட்கள். வீட்டில் அடுப்பை கூட பற்ற வைக்க விட மாட்டான், ஓடி வந்து குப்புன்னு அணைச்சிடறான், இவனை வச்சுக்கிட்டு எப்படி நான் சமாளிக்கிறது. அதுக்கு அந்தம்மா சொல்லியிருக்கு, நீயாவது பரவாயில்லடி, நான் கண்டக்டரை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு. ஏன் குக்கரில் ஒரு விசில வைக்க விட மாட்டான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான். கேட்டாக்கா பஸ்ஸில் அடிக்கணும்னு சொல்லி ஒரு விசிலு கூட வீட்டில் இருக்க மாட்டுது அப்படின்னு அந்த அம்மா புலம்பல். இப்படி குடும்பத்தில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட மாட்டாது. அப்போ இப்படி பலவாறு புலம்பிக் கொண்டே இருக்கின்ற ஆட்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம சிந்திக்க போகின்ற தலைப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியை நாம் சிந்திக்க போகின்றோம். இயேசுவின் திரு இதயத்தை குறித்த அந்த ஒரு காரியத்தை வைத்துதான் இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசுடைய திரு இதயத்தை குறித்து. அதற்கு இந்த நாளிலே நான் செய்திக்குள் கடந்து செல்ல விழைகின்றேன். முதல்ல 2 காரியங்கள் நமக்கு தெரியணும். இயேசு ஓமையாக பேசியிருக்கின்றார். ஓமை, ஓமையம், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இயேசு பைபிளில் ஓமையாக பேசியிருக்கின்றார், உவமேயமாக பேசியிருக்கின்றார். ஓமை, உவமேயம், ரெண்டுத்திற்கு என்ன வித்தியாசம்? பைபிளில் இயேசு ஓமையாக சொல்லியிருக்கின்றார், உவமேயமாக சொல்லியிருக்கின்றார். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் கேள்வி கேட்டார், சிமெண்ட் எதை கொண்டு தயார் செய்யப்படுகின்றதுன்னு கேள்வி. பையன் எழுதியிருக்கிறான், சிமெண்ட் எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அதை கொண்டு தயார் செய்யப்படுகின்றது, அதை தவிர வேறு எதையும் கொண்டு தயார் செய்ய முடியாது. கடைசி வரைக்கும் எதுனே தெரியல. இப்போ நம்ம வாழ்க்கையில் பைபிளில் ஒரு சில காரியங்களை அலசி ஆராயிறப்ப ஆவிக்குரிய பல ரகசியத்தை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கின்றார். ஓமை, ஓமேயம். இப்போ ஓமை என்றால் என்ன, ஓமேயம் என்றால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஓமை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கதையை சொல்லி கண்ணால் காண முடியாத ஒன்றை தொடர்பு படுத்தி பேசுவது ஓமை. ஒரு கதையை சொல்லி கண்ணால் காண முடியாத ஒன்றை தொடர்பு படுத்தி பேசுவது தான் என்னது, ஓமை. இப்போ பைபிளில் அப்படி ஒரு உதாரணத்தை இயேசு சொல்லியிருக்காரா அப்படின்னாக்கா, ஊதாரி மைந்தன் ஓமை. இப்போ ஊதாரி மைந்தனை ஒரு கதையை சொல்றார். சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்த, பரலோக ராஜ்யத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியுதா? இல்லை. அதை தொடர்பு படுத்தி பேசினால் அதற்கு பேரு ஓமை. இப்போ உவமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கதையை சொல்லி கண்ணால் காண முடியாத ஒன்றை தொடர்பு படுத்தி பேசினா ஓமை. உவமேயம் என்றால் நிஜத்தில் நடக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காண்பித்து கண்ணால் காண முடியாத ஒன்றை தொடர்பு படுத்தி சொன்னால் அதற்கு உவமேயம் என்று பொருள். இப்போ உதாரணத்துக்கு இயேசு அதுக்கும் ஒரு உதாரணம். வானத்து பறவைகளை கவனியுங்கள். இப்போ ரியாலிட்டியில் பறவைகளை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்து அதோடு கண்ணால் காண முடியாத ஒன்றை தொடர்பு படுத்தி பேசினால் அதற்கு பேர் என்னாரு, ஓமேயம். இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இன்னைக்கு சிந்திய போகின்ற கருத்து என்ன அப்படின்னா, ஓமை. இயேசு சொன்ன ஓமை, அதில் குறிப்பாக 5 ஓமைகளை மையமாக வைத்துதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் பகிரப் போகின்றேன். இயேசு ஓமையாக பேசினார். இப்ப ஏன் இயேசு ஓமையாக பேசினார்? இயேசு ஏன் ஓமையாக பேசினார்? இப்ப ஓமை, ஓமயம் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இருக்குன்றது சொல்லிவிட்டேன். ஒரு கதையை சொல்லி கண்ணால் காண முடியாத ஒன்றை தொடர்பு படுத்தி பேசினால் ஓமை. இப்ப இந்த ஓமை பைபிள்ல மொத்தம்
எத்தனை இயேசு பேசியிருக்கின்றார் என்றால் 39 ஓமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். பைபிளில் மொத்தம் எத்தனை ஓமைகள்? 39 ஓமைகள். இவர் எப்போ ஸ்டார்ட் பண்றாரு இந்த 39 ஓமைகள்? ஏன் அப்படின்னாக்கா, நீங்கள் மத்தேயு நற்செய்தி 9லேருந்து 12 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு எப்படி பேசியிருப்பார்னா, பிராக்டிக்கலாக மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினார். ஆனால் அவர்களுக்குள்ளே பல தர்க்கம் வர ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்றாரு, ஆனால் பேசுகின்ற காரியங்கள் எல்லாம் தந்தை வெளிப்படுத்தின காரியம். அதை சொல்லும் பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் கேட்க வருகின்ற மக்கள்ல பரிசேயர் சதுசேயர் எதுக்காக வந்தாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு இவர் பேசுறதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், அந்த ஒரு பிளானோடையே வந்தார்கள். ஆண்டவர் வார்த்தை கேட்க வேண்டும் என்று வரவில்லை. இன்னைக்கு என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். இப்ப 12வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு பிராக்டிக்கலா பேசுவார். ஆனா அங்கே எங்கே பல தர்க்கங்கள் வரும், விவாதம் வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, மத்தேயு 13வது அதிகாரத்திலிருந்து ஓமையாகவே பேச ஆரம்பித்து விடுகின்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஓமையாகவே பேச ஆரம்பிக்கின்றார். ஏன் அப்படின்னாக்கா, அவர்களுக்கு புரியாதவற்றில் பேசினால் அவர்கள் யோசிப்பார்கள், தர்க்கம் அந்த இடத்துல எழுவதற்கு சாத்தியமில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் இதுவரைக்கும் ஜெப கூடங்களில் தான் பிரசங்கம் பண்ணுவார். மத்தேயு 12வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்க தொழுகை கூடத்திற்கு போவார். ஜெப கூடங்களிலே போய் நற்செய்தி அறிவிப்பார். ஆனா ஜெப கூடங்கள்லாம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, 100 பேர் தான் உள்ள உட்காரலாம், மிஞ்சி போனா 150 பேர் உட்காரலாம். அப்படிப்பட்ட 150 பேருக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணார். அப்ப அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஜெப கூடங்களிலே அவர் போதிக்க கூடாது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். யார் போதிக்க கூடாது? இயேசு. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணாலே பல தர்க்கம் வருகின்றது, விவாதம் வருது. அதனால இனிமேல் ஜெபக்கூடங்களில் அவர் போதிக்க கூடாது. ஏன்னா சாத்தான் எப்படி தடையை உண்டாக்குறான் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்கு பிசாசு தடையை உண்டு பண்ணுகின்றான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்ப நம்ம ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துறார். கஸ்தூரி பாயை பத்தி பாடம் நடத்துறார். கஸ்தூரி பாய் யாரு அப்படின்னா, மகாத்மா காந்தியோடைய மனைவி. இந்த அம்மா எங்க பிறந்தாங்க, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்தி முடிச்ச உடனே பசங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். 1 மார்க் கொஸ்டின், கஸ்தூரி பாய் குறிப்பு வரைக அப்படின்னு கேள்வி. பையன் 1 மார்க்குக்கு நீங்க எத்தனை வரியில எழுதுவீங்க? ஒரே வரியில எழுத வேண்டியதான். ஆனா பையன் பாடத்தை கவனிக்கவே இல்லை, உட்கார்ந்து 35 பக்கத்துக்கு எழுதியிருக்கிறான். வாத்தியாரே அசந்துட்டார். என்னடா, நான் நடத்தினதே அரை மணி நேரம் தான், இவன் 35 பக்கத்துக்கு எழுதி வச்சிருக்கிறான்னு படிக்க ஆரம்பிச்சா, கஸ்தூரிபாயின் மனைவி, கஸ்தூரிபாய் மகாத்மா காந்தியின் மனைவி அப்படின்னு ஒரு வார்த்தையில் எழுதுனா 1 மார்க். ஆனா பையன் அதை எழுதாம 35 பக்கத்துல முதல் பக்கத்துல 10 பக்கத்துல எழுதியிருக்கான், கஸ்தூரிபாய் வீட்டில் படுத்து உறங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாய், அதில் குடும்பத்தோடு உட்கார்ந்து சோறு திங்கலாம், குடும்பத்தோட படுத்து உருளலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு லிஸ்ட் ஒரு 10 பக்கம் போகுது. அதுக்கப்புறம் கஸ்தூரிபாயின் வகைகள். இதுவரைக்கும் கஸ்தூரிபாய் யாருன்னு சொல்லிட்டார், இப்போ வகைக்கு போயிட்டார். ஓலை பாய், டேபிள் பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய், நார் பாய் அப்படின்னு அது ஒரு லிஸ்ட் லென்த்தா போகுது. கடைசியில் முடிவுரைக்கு வந்துட்டான், இந்த கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரிய பாய். வாத்தியார் மண்டை பிச்சுக்கிட்டு இவங்களுக்கு பாடம் நடத்ததை விட 4 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணிட்டார். அவருடைய கிளாஸ்மேட் இன்னொரு ஸ்கூல்ல வாத்தியார் இருக்கிறார், அவருக்கு போனை போட்டிருக்காரு, நம்ம ஸ்கூல் பசங்க தான் இப்படி எழுதிருக்கிறாங்களா, அவருடைய பசங்களாம் எப்படி எழுதிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனை போட்டான்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன்பா ஒரு மாதிரி டல்லா பேசுற, நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன். ஏய்யா, இவங்களுக்கு பாடம் நடத்ததை விட 4 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம், என்ன சொல்ற? கஸ்தூரிபாய் குறிப்பு வரைங்கன்னு கேட்ட கேள்விக்கு ஒருத்தன் 35 பக்கத்துக்கு எழுதி என்ன சுத்தல்ல விட்டாங்க, இவங்களுக்கு இன்னுமா பாடம் நடத்த சொல்ற? அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், ஒன்னையாவது 35 பக்கத்துக்கு எழுதி சுத்தல்ல விட்டுருக்காங்க, என்ன ஒரே வரியில பையன் குழப்பிட்டாயா அப்படின்னு. என்ன? கஸ்தூரி பாய் அல்ல கேர்ள் அப்படின்னு இவன் எழுதியிருக்கான். ஆக உலகத்தில் இருக்கிற ஆட்கள் யாரு, எங்க பிறந்தவங்க,
எங்க வளர்ந்தவங்க, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நுணுக்கமாக ஆய்ந்து படிக்கிறப்பதான் மறைந்திருக்கின்ற பல ரகசியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். இப்போ நான் பைபிளில் மொத்தம் எத்தனை ஓமைகள்? 39 ஓமைகள். இந்த எல்லா ஓமைகளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. விண்ணரசை பற்றி, இறையாட்சி, பரலோக ராஜ்யம், இதை குறித்து தான் பேசுறார். இப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் 39 ஓமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? யோவான் 18:36 வாசிங்க. பிலாத்தோடைய முன்னிலையில் போய் இயேசு நிற்கிறப்ப ஆண்டவர் சொல்றார், யோவான் 18:36, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல, இறை ஆட்சி, பரலோக ராஜ்யம். அப்ப இறை ஆட்சி, ஆண்டவர் சொல்றார், எனது ஆட்சி இவ்வுலகை போன்றதல்ல, இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், இப்ப எனது ஆட்சி இந்த உலகத்துல ஒரு தேசத்தை பிடித்து இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லை வரைக்கும் நான் தான் பிரசிடென்ட், நான் தான் பிரதமர், நான் தான் சிஎம் அப்படின்னு இந்த ஒரு எல்லையை குறிக்கக்கூடிய ஆட்சி அல்ல அப்படின்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். சரி, அந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? அடுத்த கேள்வி நீங்க சொல்லுங்க. பரலோக ராஜ்யம்னு சொல்றோமே, ஆண்டவர் 39 ஓமைகள்லையும் பரலோக ராஜ்யத்தை தான் சொல்றார். இந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? லூக்கா 17:21 வாசிங்க. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகின்றது என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப முதல்ல நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. முதல்ல இறையாட்சினா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனது ஆட்சி உலகை சார்ந்ததை போன்றது அல்ல அப்படின்ட்டார். அப்ப அந்த ஆட்சி எங்க இருக்குதுன்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது உங்கள் நடுவிலே இருக்கின்றது அப்படின்னு. சரி, நம்ம நடுவிலே அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு? அடுத்த கேள்வி. பரலோக ராஜ்யம் உங்கள் நடுவிலே இருக்கின்றதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பைபிள்ல ப்ரூஃப் இருக்குது. நம்ம நடுவுலனா எந்த இடத்துல? என்ன சொல்லுங்க? கரெக்ட் சொல்றது. உங்கள் நடுவிலே இருக்கின்றது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா எங்கே இருக்கின்றது? இதயத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியை குறித்து தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் நடுவிலே T4T அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் இருக்குது. அதாவது டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ், மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு பைபிள் இருக்குது. அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னாக்கா, உங்கள் நடுவிலே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா டைரக்டா எபிரேய மொழியில் எழுதப்பட்ட வாசகங்களை தொடுத்து அதுல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுல என்ன சொல்லப்படுகின்றது என்றால், காட்ஸ் ரூலிங் இஸ் பீப்புள்ஸ் இன்னர் பீயிங்ஸ். காட்ஸ் ரூலிங் இஸ் பீப்புள்ஸ் இன்னர் பீயிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மக்களுடைய இதயத்தை தான் அவர் ஆட்சி செய்கின்றார் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்ப பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கின்றது அப்படின்னு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இதயத்தில் இருக்கின்ற. அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தேசத்தை, எனது ஆட்சி உலகை போன்றதல்ல அப்படின்னா, நீ இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி வரைக்கும் நான் ஆட்சி செய்ய வேண்டும். நான் இடத்தை பிடிக்க வந்த ஆட்சியை பற்றி பேசவில்லை, இதயத்தை பிடிக்க வந்த ஆட்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இதயத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்ய விரும்புகின்றார். ஆனா இந்த இதயத்தை இன்னைக்கு யாருக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம்? சாத்தானுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். என் நாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு டிவியை பார்த்து 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 டிவி என் ஆயன், எனக்கென்ன குறைவு, சன் டிவியில் என்னை இளைப்பார செய்கின்றார், ராஜ் டிவியில் எனக்கு புத்திர் அளிக்கின்றார், மேலும் சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆதித்யா சேனல் என்னோடு இருப்பதால்
எத்தீங்கிற்கும் நான் அஞ்சிடேன், சன் மியூசிக்கும் ராஜ் மியூசிக்கும் என்னை தேற்றும் அப்படின்னு நிறைய பேர் வச்சக்கண்ணு வாங்காம டிவி வெறிக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள். ஒரு அம்மா டிவி பார்த்துக்கிட்டே இருக்குது, சீரியல் ஒன்று விடலை. வீட்டுக்காரரு மணப்பாறைக்கு போயிட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறார். அடியே மணப்பாறை முறுக்கு, இதை தின்னுக்கிட்டே டிவியை பாருடி அப்படின்னு. அப்படியே டிவி பெட்டி மேலே வச்சுட்டு போங்க, விளம்பரம் போடுறப்ப சாப்பிட்றேன். அவர் டிவி பெட்டி மேலே வச்சுட்டு அவர் சாப்பிட போயிட்டார். இந்த அம்மா விளம்பரம் போகிறப்போ ஒரு முறுக்கு எடுத்து வாயில் வச்சிருக்குது, ஒரே கசப்பு. என்னங்க மணப்பாறை முறுக்கு நல்லா இருக்கு, நீங்க ஒரே கசப்பாக இருக்குது. அடியே தின்னு பார்த்துட்டு தான் நீ வாங்கிட்டு வந்தேன்னு லைட்டை போட்டு பார்த்தா இந்த அம்மா கொசுவத்தி சுருளை தின்னுக்கிட்டு இருக்குது. அந்த ஆளு வாங்கிட்டு வந்த முறுக்கு அந்தாண்ட இருக்குது. ஏன்? கவன சிதறல். இந்த பிசாசு நம்ம கவனத்தை எப்படியெல்லாம் ஒருங்கிணைந்து ஜபிக்கணும்னு நினைச்சா கூட நம்ம சிந்தனைகளை சிதறடிக்கிறதுக்கு பிசாசு பல விதத்தில் ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றான். இந்த இதயத்தை ஆளுகை செய்வதற்கு சாத்தான் பல விதத்தில் நம்மளை சுத்தி வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, விரும்புவது ஒன்னே ஒன்று, உன் இதயத்தில் நான் வந்து உட்கார்ந்து உன்னை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் எதிர்பார்ப்பது, விரும்புவது என்னது? இந்த இதயத்தை ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு வயசான முதியவர், 82 வயசு, நடந்த ஒரு நிகழ்வு. அவருக்கு அந்த வயசுல ஹார்ட் ஆப்ரேஷன். அவரை கொண்டுட்டு போய் அட்மிட் பண்றாங்க. இதயம் நல்லா இருக்குது, அதுல கொஞ்சம் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஆப்ரேஷன் 3 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் வெளியே கொண்டு வராங்க. எவ்வளவு ஃபீஸ்ன்னு இவர் கேட்குறார். அந்த டாக்டர் சொன்னார் 7 லட்சம். 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஹார்ட்டை வந்து நல்லாக்கி வெளியே கொண்டு வராங்க. 7 லட்சம். இவர் கண்ணீர் விட்டார். அப்போ அவர் அந்த டாக்டர் கேட்டார், 7 லட்சங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கண்ணீர் விடுறீங்களா அப்படின்னு. இல்லை 82 வருஷமா இந்த இதயத்தை நீங்க வந்து 3 மணி நேரம் இந்த இதயத்தை பாதுகாத்து ஆப்ரேஷன் பண்ணீங்க, உங்களுக்கு 7 லட்சம் அப்படின்னாக்கா 82 வருஷமா இந்த இதயத்தை பார்த்து காத்த என் தேவனுக்கு நான் என்ன சன்மானம் கொடுத்திருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்று நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில பேர் பேசுற வார்த்தைகள் வந்து நமக்கு கலங்கத்தை ஏற்படுத்தும், கலக்கத்தை ஏற்படுத்தும், வேதனை வரும். ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார். அவருக்கு ஆப்ரேஷனுக்கு டேட்டு குறிச்சாச்சு. டாக்டரை பார்த்து ஐஸ் வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவாருன்னு இவருக்கு ஒரு எண்ணம். அப்படியே டாக்டரை பார்த்து இவர், டாக்டர் நீங்கள் தெய்வம் அப்படின்னோடனே டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. எவ்வளவோ பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், இது வரைக்கும் நம்மளை எவனாவது தெய்வம்னு சொல்லியிருக்கானா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் ஒரு ஆள் நம்மளை பார்த்து தெய்வம்னு சொல்லிட்டான்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஆளுக்கு ஒரு டவுட்டு. இவர் கேட்டிருக்காரு அந்த பேஷண்ட், டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் நின்றுட்டு பண்ண போறீங்களா, உட்காந்து பண்ண போறீங்களா அப்படின்னு. இது என்னப்பா பெரிய கேள்வி, எல்லாருக்கும் நின்றுக்கிட்டு தானே பண்ணுவேன், உனக்கு நின்றுக்கிட்டு தான் பண்ண போறேன். டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்றப்ப தயவு செய்து உட்காந்து பண்ணுங்க டாக்டர். ஏன்பா? ஏன்னா உங்களை தெய்வம் வேற சொல்லிட்டேன். ஒரு பழமொழி நினப்புக்கு வருது, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி. நீ பாட்டு நின்றுகிட்டே ஆப்ரேஷன் பண்றேன்னு என் சோழியை முடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்றது? ப்ளீஸ் சிட் டவுன், எனக்கு ஆப்ரேஷன் பண்றப்போ உட்காந்து பண்ணு. உள்ள கொண்டுட்டு போனா ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய மாலை. மிரண்டு போயிட்டான். டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆள் உயரத்துக்கு இவ்வளோ பெரிய மாலையை வச்சிருக்கீங்களே ஏன்? அவர் சொல்லியிருக்காரு, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை என் கழுத்தில் போடுவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உன் கழுத்தில் போடுவாங்க. இவனுக்கு இன்னும் தூக்கி வாரி போயிட்டு, எவ்வளவு ஃபீஸ் டாக்டர்? 5001 ரூபா. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற கணக்கில் சொல்றீங்க? ஒன்று 5000 ரூபா சொல்லுங்க, இல்லை 5500 ரூபா, 6000 ரூபா சொல்லுங்க. அது என்ன 5001? 5000 ரூபா எனக்கு, உனக்கு நெத்தியில் ஓட்டுறதுக்கு 1 ரூபான்னு இருக்காரு. எந்திரிச்சு ஓடிட்டான். ஆக சில பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு இதயத்தை காயப்படுத்தும், அடுத்தவங்களுடைய இதயத்தை நோக செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த இதயத்திலே வந்து உட்கார, ஆட்சி அமைக்க அவர் விரும்பி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரலோக ராஜ்யமே எங்கே இருக்கின்றதாம்? இதயத்தில் தான். அப்ப அந்த இதயத்தில் இருக்கிற ஆண்டவரை நீ தேட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் அந்த தேவன் சேர்த்து கொடுத்து விடக்கூடிய தேவனாக இருக்கின்றார். சரி, இப்ப இந்த ஒரு புரிதலோட ஓமைக்குள்ளே நாம் செல்ல இருக்கின்றோம். 5 ஓமைகள். ஒவ்வொரு ஓமையும் வந்து ஆண்டவர் இங்கே அங்கேன்னு பேசல,
ஒவ்வொரு ஓமையும் தொடர்போடு கூடிய ஓமைகளை தான் ஆண்டவர் பேசியிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப முதல் ஓமையை நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. 12 அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழுகை கூடங்கள்ல அங்கங்க ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு. இவருடைய பிரசங்கத்தில் நிறைய தர்க்கம் விவாதம் எழுந்த காரணத்தினால் எல்லா தொழுகை கூடத்திலையும் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு தொழுகை கூடத்தில் எவ்வளவு பேர் உட்காரலாம்? 100லேருந்து 150 பேருக்குள்ளதான். இப்ப எல்லா தொழுகை கூடத்தையும் மூடனவுடன் ஆண்டவர் கடலோரத்தில் போய் அமர்கின்றார். ஏன்னா சாத்தான் ஒரு வழியத்தை அடைக்கிறான், கடலோரத்தில் போய் அமர்கின்றார். இயேசு அந்த படகுல போய் அந்த இடத்துல உட்கார, கப்பர்நாகும் அந்த இடத்துல மக்கள் பெரும் திரளாய் அங்கே கூடி வந்தார்கள். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? பெரும் திரளாக எவ்வளவு மக்கள் கூடியிருந்தார்கள் என்றால் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கே கூடினார்களாம். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. தொழுகை கூடத்துக்குள்ளாரே அவர் பிரசங்கம் பண்ணியிருந்தா எத்தனை பேருக்கு தான் பண்ணியிருப்பாரு? 100 பேர் 150 பேரோட முடிஞ்சிருக்கும். ஆனா ஆண்டவருடைய வழியை சாத்தான் அடைக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அதை விட பெஸ்ட், கடற்கரையில போய் உட்கார்ந்தவுடன் பெரும் திரளான மக்கள், 10,000 மேற்பட்ட மக்கள் அங்கே வந்து ஒன்றாக கூடி அத்தனை பேருக்கு பிரசங்கத்தை பண்ண அங்கே வழியை ஆண்டவர் திறப்பு உண்டாக்கி கொடுக்கின்றார். இப்ப 1970ல் ஒரு காரியத்தை செய்தார். கோல்ஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு பரிசோதனை செய்தார்கள். இப்ப 10,000 பேருக்கு இப்ப ஒரு 500 இந்த ஒரு கூட்டத்துக்கு நமக்கு மைக்கு தேவைப்படுது. இயேசு 10,000 பேருக்கு ஒரே நேரத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார், அது 10,000 பேருக்கு எப்படி காதல போய் கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசோதனை வைத்தார்கள். 1970ல் அதே இடத்துக்கு போனாங்க. இயேசு எந்த கப்பர்நாமுக்கு போய் அந்த படகுல இருந்து கொண்டு மக்கள் எல்லாம் கரையில் நிற்கிறாங்க. இயேசு படகுல உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுகின்றார். இதே ஒரு பரிசோதனையை நிகழ்த்தினார்கள். 10,000 பேரை ஒன்றாக கூட்டினார்கள். அந்த இடத்துல இயேசு எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணாரோ அதே இடத்துல ஒன்றாக கூட்டினார்கள். அப்படியே அந்த கடலை சுத்தி நிற்கிறாங்க. படகு ஒன்று செட் பண்ணாங்க. அந்த இடத்திலிருந்து மைக்கு இல்லாம ஒருத்தர் பேசுறாரு. 10,000 பேருக்கும் காதலை கேட்பது சாத்தியமா அப்படின்னு சொல்லி 10,000 பேரும் காதிலே கேட்டது. என்ன காரணம் அப்படின்னா, அது அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, கப்பர்நாகுமோடைய கடல் சுத்தி 3 பகுதி மலை, அப்படி சூழப்பட்ட ஒரு இடம். இப்ப இயேசு படகுல உட்கார்ந்து கொண்டு பிரசங்கம் பண்றப்ப அந்த பேசுகின்ற ஒளி அப்படியே காத்தோடு கலந்து அலையோடு வருகின்றது. ஏன்னா அலை அடிக்கின்றது. அதோடு சேர்ந்து அந்த மலையில மோதிட்டு மீண்டும் அந்த வார்த்தைகள் அப்படியே ரிட்டர்ன் வருது. எல்லாருடைய காதிலும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இது சாத்தியம் என்பதை உணர்ந்து இயேசு 10,000 பேருக்கு அங்கே பிரசங்கம் பண்ணியது உண்மை என்பதை அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொழுகை கூடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணியிருந்தா கூட 100 பேர் 150 பேருக்கு தான். ஆனா ஒரு பெரிய திறப்பை ஆண்டவர் அங்கே உண்டு பண்ணி வைத்திருக்கின்றார். நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையில சாத்தான் ஒரு வழியை அடைத்தால் 7 வழிகளை நம் தேவன் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு எந்த வழி அடைக்கப்படுகின்றதோ வேறு ஒரு பெரிய வழியை ஆண்டவர் திறக்கப் போகின்றார் என்று அர்த்தம். இப்ப பாருங்க, இயேசுக்கு எல்லா தொழுகை கூடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சவுடன் கடல் கரைக்கு வந்தார். பெரும் திரளாக மக்கள் கூடினார்கள். 10,000த்துக்கு மேற்பட்ட ஜனங்க. இப்ப ஆண்டவர் எப்படி பேச ஆரம்பிக்கின்றார் வாசிங்க. ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். இப்ப ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு இதுவரைக்கும் சாதாரணமா பேசினாரு. 13வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் ஓமைகள் வாயிலாக பேச ஆரம்பிச்சார். அப்படி அவர் பேசின ஃபர்ஸ்ட் ஓமை எது? விதைப்பவன் ஓமை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த விதைப்பவன் ஓமை, இப்ப அந்த கப்பர்நாமுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது இடம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த விதைப்பவன் ஓமை, அதாவது அந்த கப்பர்நாகுமிலிருந்து 3 கிலோமீட்டர் நல்ல வழி இருக்கும்.
அடுத்த 3 கிலோமீட்டர் பார்த்தா பாறை, அடுத்த 3 கிலோமீட்டர் பார்த்தா முச்செடி, அதுக்கு 3 கிலோமீட்டர் பார்த்தா வயல்வெளியாக இருக்கும். இதே அமைப்பை ஃபாலோ பண்ணி தான் ஆண்டவர் சொல்றாரு, விதைப்பவன் ஒருவன் விதைக்க சென்றான், விதைகள் வழி ஓரம் விழுந்தது. அந்த அந்த ஜாகிரபிக்கல் அந்த செட்டப் எப்படி இருக்குதுனாக்கா அப்படிதான் இருக்குது. கப்பர்நாகவும் முதல்ல 3 கிலோமீட்டர் வந்து நல்ல வழி, அடுத்து பாறை, அடுத்து முச்செடி, அதுக்கு அடுத்து வயல்வெளி. இதே காரியத்தை ஆண்டவர் இங்கே கொண்டு வரார். ஒருத்தன் விதைக்க போனா அந்த விதை வழி ஓரம் விழுந்தது, அடுத்து பாறையில் விழுந்துச்சு, அடுத்து முச்செடியில் விழுந்துச்சு, அடுத்து நல்ல நிலத்தில் விழுந்தது. இப்ப அந்த விதை என்பது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தை. Praise the Lord. அந்த விதை நிலம் யாரு? மக்கள், நாம தான். இப்போ உங்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குனாக்கா அந்த நிலத்தை எப்படி காமிப்பீங்க? நீங்க மண்ணை எடுத்து தான் காமிப்பீங்க, இதான் என்னுடைய நிலத்து மண் அப்படின்னு சொல்லி மண்ணை தான் காமிப்பீங்க. இதுலேருந்து அது வரைக்கும் என் இடம் அப்படின்னு எதை காமிப்பீங்க? மண்ணை தான் காமிப்பீங்க. இப்போ நம்ம வந்து எதில் உருவாக்கப்பட்டவங்க? மண்ணால் உருவாக்க. மனிதனே நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப நாமே அந்த நிலமாக இருக்கின்றோம். கரங்கள் தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். Praise the Lord. ஹல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர் எங்கே விதைக்கின்றார் என்றால் இந்த நிலத்தில் விதைக்கின்றார். முதல் அந்த வார்த்தையை வந்து நம்ம காதுல கேட்கிறோம். காதுல கேட்கிற வார்த்தை எங்க போய் வேலை செய்யணும்னா இதயத்திலே போய் வேலை செய்ய ஆரம்பித்தால் தான். ஏன்னா வார்த்தையானவர் எங்க போய் உட்கார ஆசைப்படுறாரு? அப்ப வார்த்தையானவர் வார்த்தை வழியா உங்க காதுக்குள்ள வராரு. அந்த வார்த்தை இதுல கேட்டு இப்படியே போயிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே ஆட்சி அமைக்க அவரால் முடியாது. Praise the Lord. நான் சொல்றது புரியுதா? அப்ப வார்த்தை காதுல கேட்கிறோம். அதனாலதான் அன்னை மரியாள் தன் உள்ளத்தில் வைத்து அதை சிந்தித்து வந்தார்கள். அப்ப ஒவ்வொரு திருப்பலியிலும் சாமியார் பிரசங்கம் வைக்கிறார் அப்படின்னாக்கா அந்த வார்த்தை இங்கே கேட்டு இப்படியே போயிடக்கூடாது, அங்கே இங்கே போய் வேலை செய்ய வேண்டும். ஏன்னா வார்த்தையானவர் எங்கே உட்கார்ந்து ஆட்சி செய்ய விரும்புகின்றார்? இதயத்திற்குள்ளே அமர்ந்து ஆட்சி செய்ய விரும்புகின்றார். Praise the Lord. இன்னைக்கு சாமியார் பிரசங்கம் வைக்கிறப்ப எத்தனை பேருடைய சிந்தனைகள் ஞாபகமா வைத்திருக்கணும் வார்த்தை. போன வாரம் பங்கு சாமியார் என்ன பிரசங்கம் வச்சாருன்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? நேற்று வச்ச குழம்பே ஞாபகம் இருக்க மாட்டேது, பிரசங்கம் ஞாபகம் இருக்குமா ஃபாதர்? ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இவனோட ஓடி போயிட்டாங்கிற விஷயம் மட்டும் எப்ப கேட்டாலும் கரெக்டா பேரு முத கொண்டு ஞாபகம் இருக்குது. உண்மையா இல்லையா? ஒரு கெட்ட செய்தி நமக்குள்ள ஈஸியா ஞாபகத்து வருது, ஆனா நற்செய்தி மறந்துடுது. இதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. நமக்கு இன்னைக்கு நிறையா வந்து செல்ஃபோன் வந்ததுலேருந்து நிறையா மெசேஜஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு மெசேஜ் அனுப்புறது. ஒருத்தர் அன்னைக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கிறார், கிரைண்டரில் அரிசி போட்டால் மாவு, வாயில் அரிசி போட்டால் சாவு. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காலையில் கேட்டால் அந்த நாள் விடியுமா? விடியவே விடியாது. இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே யார் முகத்தில் முழிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய வார்த்தைகள், எந்த வார்த்தை கேட்குறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறத விட இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நிறைய நம்ம காதுக்குள்ள போய்கொண்டே இருக்கின்றது. ஒரு வாரத்துல நற்செய்தி நீங்க அதிகமா கேட்குறீங்களா இல்ல துர்ச்செய்தி அதிகமாக கேட்குறீங்களா? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிரசங்கம் கேட்குறீங்க, மற்ற நாள் ஃபுல்லா செய்தித்தாளில் நடக்கிறது டிவியில் உட்காந்து கேட்குறீங்க, செல்போனில் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதிகமாக எந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்க? சொல்லுங்க. எந்த செய்தி கேட்குறோம்? நற்செய்தியா துர்ச்செய்தியா? ஏன்னா எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரணுங்கிறதுக்காக பொய்யான தகவல்களை பிசாசு பரப்பி கொண்டே இருக்கின்றான். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம ஆர்வமாக தேடி தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்புறோம். ஆனா உண்மையான செய்தியை எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம், நம்புகின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. Praise the Lord. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் நாய் வளர்த்துருக்காங்க. தெரு நாய் வீட்டு நாய் கூப்பிட்டுருக்கு. எவ்வளவு நாள் தான் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே கைப்பக்குவத்தாலான சாப்பாடை சாப்பிட்டுருப்பேன். இன்னைக்கு என்ன பாரு, இன்னைக்கு மத்தியானம் ஒரு வீட்டில் சாப்பாடு, நைட்டு ஒரு வீட்டில் சாப்பாடு, என் கூட வா
அப்போ அந்த வீட்டு நாய் சொல்லியிருக்குது, 1 மாதம் பொறுத்துக்கு, அதுக்கப்புறம் உன் கூட வரேன். அதுக்கு அந்த நாய் கேட்டிருக்கு, ஏன், என்ன காரணம்? இல்லை, நான் வளர்ற வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் காலேஜ் படிக்கிறா, காலேஜ் படிக்கிற இடத்துல ஒருத்தனை லவ் பண்ணுறா. இந்த மேட்ரு வீட்டில் இருக்கிற எஜமானனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தெரிய வந்துடுச்சு. அப்போ அவன் கோபத்தில் சொன்னான், என் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு என் பொண்ணை கட்டி வச்சாலும் ஒப்பனை ஒழிய அந்த பயலுக்கு மட்டும் நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு இருக்கான். ஒருவேளை அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதனால 1 மாதம் இவர் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் உன் கூட வரேன் அப்படின்னு. ஆசை என்பது எல்லா ஜீவ ராசிகளுக்கும் உண்டு. பிரியமானவர்களே, நமக்கு இருக்க வேண்டிய ஆசை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நான் காதால் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்கணும், இங்கே வைத்து தியானிக்க வேண்டும். ஒரு பங்குக்கு நான் போயிருந்தேன். அந்த பங்கு ஃபாதரு காலையில் சாப்பிட வர நேரமே பார்த்தா காலை சாப்பாடே 12 மணிக்கு தான் வர்றாரு. அப்போ அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்டை கேட்டேன், என்ன உங்கள் ஃபாதர், நானும் 3 நாளாக பிரசங்கம் பண்ண இங்கே கவனிக்கிறேன், உங்கள் ஃபாதர் சாப்பாட்டுக்கே 12 மணிக்கு வராரு, காலை சாப்பாடை இப்போ சாப்பிட்டா அப்போ மதியம் சாப்பாடு எப்போ சாப்பிடுவாருன்னு கேட்டேன். அதை அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஃபாதர் எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க, எப்போ காலைல லேட்டாக தான் எழுந்திருக்கீங்க, சாப்பிடவே 12 மணிக்கு தான் வரீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்னார், அவர் நைட்டு 10 மணிக்கு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பாராம், இறை வார்த்தை. காலையில் 5 மணி வரைக்கும் படிப்பாராம். நைட்டு 10 மணிக்கு பைபிளை படிக்க ஆரம்பிச்சா காலைல 5 மணி வரைக்கும் வாசிப்பாராம். வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் படுத்து தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகி சாப்பிட வரப்போ 12 மணி ஆயிடும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இந்த வார்த்தை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், என் பங்கில் 50 பேர் பூசைக்கு வந்தால் என் கண்ணுக்கு 100 பேர் தெரிகிறாங்க அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணில் கோளாறுன்னு அர்த்தமா? என் பங்குல பூசைக்கு 50 பேர் வந்தா என் கண்ணுக்கு 100 பேர் தெரியுறாங்கன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருக்கும் வானத்தூதரை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அல்லவா, அந்த வானத்தூதரை முதல் கொண்டு என் கண்ணால் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பின்னாடி அந்த வானத்தூதர் நிக்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பிக்கின்றாரு கண்கள்ல. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் வாசிக்க ஆரம்பிச்சா நம்ம வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துவிடும். அங்கேயும் இந்த விதைப்பு ரோமை சொல்லி ஆண்டவர் ஃபைனலா சொல்றார், ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பதை பற்றி கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த மனநிலையில் அந்த வார்த்தையை கேட்கிறீங்க என்பதை குறித்து கவனமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஏதோ வாசிக்கிறாங்க, அந்த காதுல வாங்கி இப்படி விட்டுட்டு போற மாதிரி வந்தா எதுவும் உள்ள வேலை செய்யாது. வார்த்தை எங்க போகணும்? இங்கே போகணும், இதயத்துல உட்காரணும். வார்த்தையானவர் வார்த்தை வழியாக அப்படியே காதுக்குள்ள இருந்து அப்படியே நேரம் இங்கே போய் உட்கார்ந்துட்டார்னா அவர் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பெங்களூர்ல பிரேயர் நடந்தப்ப அந்த பாட்டு கிளாஸ்ல பார்த்து நான் சொன்னேன், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், எல்லாரும் தொடர்ந்து பாடுங்க அப்படின்னு. அப்ப அந்த குரூப் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா, எங்கூட்டையா வேணும், எங்கூட்டையா வேணும். நான் சொன்னது ஆசீர்வாதம் வேணும்னு பாட சொன்னா ஒரு மைக்கில் மட்டும் தனி வாலியம் கேட்குது, எங்க வீட்டு ஐயா வேணும், எங்க வீட்டு ஐயா வேணும்னு அந்த அம்மா பாடிக்கிட்டு. கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா ஆசீர்வாதம் வேணும்னு பாட சொன்னா எங்க வீட்டு ஐயான்னு பாடிக்கிட்டு இருக்கீங்களே? அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் பேர் ஆசீர்வாதம் ஃபாதர், அதனால அவர் பேரை எப்படி என் வாயால சொல்றது, அதனால எங்க வீட்டு ஐயா வேணும், எங்க வீட்டு ஐயா வேணும்னு அந்த அம்மா தனியா. பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல ஆண்டவர் அந்த ஓமையில என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, முதல் ஓமையில விதைப்போன் ஓமை, விதைக்கிறது எங்க போய் சேரணும்? இதயத்துல போய் உட்காரணும் அந்த வார்த்தை. அதான் ஆண்டவர் சொல்றாரு அங்க முதல் ஓமையில. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 அப்படின்னு பலன் கொடுக்குது. அப்ப அந்த வார்த்தை எங்க போனா பலன் கொடுக்கும்? இங்கே போய் உட்கார்ந்தாதான் பலன் கொடுக்கும். இதை சொல்லிட்டு அடுத்த ஓமையில என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 13, 24-30. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த போது வேறொரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தன் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டார். கவனிச்சு பாருங்க. இப்ப முதல் ஓமையில ஆண்டவர் சொல்றாரு, நான் வார்த்தை விதைக்கிறேன்,
அது போய் இங்கே போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் ரெண்டாவது உவமையில சொல்றார், நான் மட்டும் விதையை விதைப்பேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். இன்னொருத்தன் அந்த உலகத்தில் இருக்கிறான், அவனும் என்ன செய்வான், அதற்கு ஈக்குவலாக களைகளை கொண்டு வந்து அங்கே விதைக்க பார்ப்பான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவது ஓமையின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு செய்தியை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்போ முதல் ஓமையில வார்த்தை நான் விதைக்கிறேன், இது போய் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது ஓமையில நான் மட்டும் இங்கே விதைப்பேன், நீங்க நல்லா வளர்ந்துடலான்னு அப்படியே இருந்துடாதீங்க. இன்னொரு பக்கம் பகைவன் இருக்கின்றான். அந்த பகைவன் யாரு? சாத்தான். அவனும் என்ன செய்வான், கலைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல விதைப்பான். அதான் நான் சொன்னேன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதிலெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற துர்ச்செய்தி. இந்த செய்திகள் ஒரு வாரத்தில் நற்செய்தி அதிகமாக கேட்குறீங்களா, துர்ச்செய்தி அதிகமாக கேட்குறீங்களா? துர்ச்செய்தி. அப்போ நற்செய்தி இங்கே போது, துர்ச்செய்தி இன்னொரு பக்கம் கலைகளாக அந்த இடத்துல போய் இருக்கின்றது. இப்போ என்ன ஆகும்? எது அதிகமாக வளர்றத எந்த செய்தி வளர்ச்சி அடைகிறத எந்த செய்தி தடை பண்ணும்? துர்ச்செய்தி அதிகமாக கேட்டோம்னாக்கா அது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வார்த்தை கொஞ்சம் தான் இங்கே கேட்டு வச்சிருக்கிறோம், துர்ச்செய்திகளை நிறையா கேட்டு இந்த இதயத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறோம். அப்போ இந்த அதிகமாக இருக்கிற துர்ச்செய்திகள் இந்த சின்ன கொஞ்சமாக கேட்டு வச்சிருக்கிற நற்செய்தியை ஒன்றுமில்லாமல் வளர்ச்சி இல்லாமல் பண்ணிவிடும் என்று நீங்கள் நம்பலாம், நினைக்கலாம். ஆனால் அப்படி நடக்காது. அதுக்கு உடனே அடுத்து மூன்றாவது ஓமைக்கு ஆண்டவர் போகின்றார். மத்தேயு 13:31. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உவமை, ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளை விட பெரியதாகும். ஓகே, கரங்களை தட்டி ஆண்டவரை அடி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஓமையில எவ்வளவு அழகா சொல்றா பாத்தீங்களா? முதல் ஓமையில வார்த்தை நான் விதைக்கிறேன் அப்படிங்கிறார், இந்த இடத்துல போய் வைக்கிறோம். ரெண்டாவது ஓமையில சாத்தானு வந்து கலைகளை இந்த இடத்துல நடலாம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் வார்த்தை வாரத்தில் கம்மியாக தானே நம்ம கேட்டிருக்கிறோம், உலக வார்த்தைகளை தானே அதிகமாக நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மூன்றாவது ஓமையில் ஆண்டவர் சொல்றார், நீங்க கேட்ட விதை கடுகை போன்று இருக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க கேட்டிருக்கிறது கடுகை போன்று சிறுசா இருக்கலாம், ஆனா அது மட்டும் இங்க தங்கிடுச்சுன்னா அது பெரிய மரமாகி மற்ற செடிகளை விட அது மிக பெரிதாக முளைத்து பறவைகள் வந்து அந்த இடத்துல தங்கக்கூடிய அளவிற்கு அடைக்கலம் தரக்கூடிய மரமாக அது மாறிவிடுகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம சைடுல யூஸ் பண்ற கடுகுலாம் என்ன கலரு? பழுப்பு நிறம், கருப்பு நிறம். இது வந்து நமக்கு எங்கே முளைப்பிக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது என்றால் இமாலயா தேசம். இமாலயா தேசத்துல குளிர் பகுதி, அந்த இடத்துல வளரக்கூடிய கடுகு தான் நம்ம யூஸ் பண்றோம். இஸ்ரேல் தேசத்துலையும் கடுகு இருக்குது, ஆனா அங்க இருக்கிற கடுகு வந்து வெள்ளையாக இருக்கு. நம்ம சைடில் இருக்கிற கடுகு கருப்பா இருக்குது, பழுப்பா இருக்குது. ஆனா இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற கடுகு வெள்ளை நிறம். ஏன் அப்படின்னாக்கா, இஸ்ரேல் தேசத்துல உஷ்ணமான பகுதியிலே அந்த மரம் வளர்கின்றது. ஒரு கடுகு விதை 22 அடி மரமாக வளர்கின்றதாம். எத்தனை அடி? 22 அடி மரம். அது இமாலய தேசத்துல வளர்ற மரமா இருக்கட்டும், இஸ்ரேல் தேசத்துல வளர்கின்ற மரமாக இருக்கட்டும், அந்த மரம் 22 அடி வளர்கின்றது. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அது குளிர்ச்சியான பகுதியிலும் கடுகு வளருது, உஷ்ணமான பகுதியிலும் கடுகு வளர்கின்றது. அப்ப நீங்க கேட்கிற வார்த்தை இங்க போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உலக வார்த்தை அதிகமாக நீங்க கேட்டிருக்கலாம், ஆண்டவர் வார்த்தை கொஞ்சமாக இங்கே போய் இருந்துச்சுன்னா வெப்பம் மிகுந்த சூழலிலும் குளிர்ச்சி நிறைந்த சூழலிலும் எந்த சூழலிலும் நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள். உங்கள் வளர்ச்சியை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கடுகு எப்படி வளர்கின்றது? வெப்பத்திலும் வளர்கின்றது, குளிர்ச்சியிலும் வளர்கின்றது. எந்த சூழலாக இருந்தாலும் உங்க வளர்ச்சியை யாரும் தடை பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். வார்த்தை போய் இங்கே வேலை செய்யணும்.
இன்னைக்கு குடிசை வீட்டில் இருக்கிற உங்களை கோபுரத்தில் ஆண்டவரால் உயர்த்த முடியும். ஆண்டவரால் முடியும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை முதலே இதயத்தில் விதைக்கப்படுகின்றது. முதல் ஓமையில களைகளை பிசாசு கொண்டு வந்து இந்த இடத்துல விதைக்கலாம். அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம் களைகள் பயிரை விட களைகள் அதிகமாக இருக்குதே, இந்த வார்த்தையை ஒருவேளை அந்த களைகள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் 3வது ஓமையில சொல்றாரு, நீ உள்வாங்கி இருக்கிற வார்த்தை கடுகு அளவு இருக்கலாம், ஆனால் அதுதான் 22 அடி வளர்ச்சியை கொடுக்க போகின்ற ஒரு ஆசீர்வாதமாக அமையப் போகின்றது. அதனால ஒரு வாரத்துல நற்செய்தி கேட்கறது 1 மணி நேரமாக இருக்கலாம். ஒரு வாரம் முழுக்க நீங்கள் கேட்கிற துர்ச்செய்தி அதிகமாக இருக்கலாம், களைகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அந்த பயிர் கம்மியா இருக்கலாம், கடுகை போன்று இருக்கலாம். ஆனால் அந்த கடுகு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்து பறவைகள் வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக மாற்றுகின்றார். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொஞ்ச நேரமாவது நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும். கடுகை போன்று ஒரு வளர்ச்சி. அதனாலதான் கடுகளவு விசுவாசம் இருந்தால் முசுக்கட்டை பரத்தை நோக்கி பெயர்ந்து அப்பாலை ஊன்றிக்கொள்ள என்றால் அது நடக்கும். அப்ப அந்த கடுகளவு வார்த்தை உங்களுக்குள்ள போனுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்க கேட்கிறதை தேவன் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பேருக்கு எதை குறித்து, நிறைய பேயை குறித்து பயம், நோயை குறித்து பயம், சாவை குறித்து பயம், இப்படி நிறைய பேருக்கு. ஒரு ஆளு பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்கார், டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல ஏறி உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறப்ப அதுல ஒரு செய்தி, எதிரே வந்த லாரி மோதி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒருவர் பலத்த காயத்தோடு உயிர் தப்பினார். சேசுவே ரச்சியம் சொல்லி பேப்பரை எடுத்துட்டு பின்னாடி சீட்ல போய் உட்கார்ந்து அடுத்த பக்கத்தை எப்படி திருப்பினா அதுல ஒரு செய்தி, பின்னால் வந்த வேன் மோதி பின்னால் அமர்ந்து பயணம் செய்த 4 பேர் பலத்த காயத்தோடு உயிர் தப்பினார்கள். இது என்னடா அது வம்பா போச்சுன்னு சொல்லி நேரா பேப்பர் எடுத்துட்டு நடு சீட்ல வந்து உட்கார்ந்து 4வது பக்கத்தை திருப்பினா அதுல ஒரு செய்தி, பஸ் முந்தி செல்லும் பொழுது உரசி சென்றதால் நடுவில் உட்கார்ந்து 2 பேர் பலத்த காயத்தோடு உயிர் தப்பினார். நிறுத்துங்கடா பஸ்ஸ, நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி அப்பாடா அப்படின்னு அடுத்த பக்கத்தை திருப்பினா அதுல ஒரு செய்தி, சாலை ஓரமாக நடந்து செல்லும் பொழுது எதிரே வந்த வாகனம் மோதி அதே இடத்தில் ஒருவர் இறந்தார். நேரா பேப்பரை தூக்கிட்டு குடுன்னு வீட்டுக்கு ஓடி இருக்கான். இப்ப யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அட்டனகால் போட்டுக்கிட்டு கடைசி பக்கத்தை திருப்பி பார்த்தா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது செவுறு இடிந்து விழுந்ததால் அதே இடத்தில் ஒருவர் இறந்தார். இந்த சாவு எங்க போனாலும் மனுஷனை விடாதுங்க. மனுஷனுக்கு பயம், உள்ளத்துல பயம், சாவை குறித்து பயம், நோயை குறித்து பயம். ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டியது நம்பிக்கை, ஆண்டவர் மேல இருக்கணும் நம்பிக்கை. ஏன்னா பவுலுடைய சொல்வார், அறிவிப்பதை கேட்டால் அன்றி உங்களுக்கு நம்பிக்கை வராது. வார்த்தையை படிச்சாதான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வரும். இந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சாதான் இந்த இடத்துல நம்பிக்கை வரும். இந்த ஃபேனுக்கு நேரம் உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படியே கலண்டு மடார்னு தலையில விழுந்தா என்ன வருது? நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு ஃபேன் மேல நம்பிக்கையில தான் உட்காந்துருக்கோம். ஃபேன் மேல நம்பிக்கை. ஹோட்டலில் போய் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு ஆர்டர் பண்ணுறீங்களே, எவனாவது விஷத்தை கலந்துதான் என்ன பண்ணுவீங்க? 4 பேர் வந்து சாப்பிட்ற இடம் அப்படிலாம் கலக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பஸ்ஸில் ஏறும் பொழுது நாளைக்கு பார்ப்போம், கையை காமிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க, அங்கே டிரைவர் பார்த்து ஓட்டினாதான் நாளைக்கு நீங்கள் பார்க்க முடியும். யார் மேலே நம்பிக்கை? டிரைவர் மேலே ஒரு நம்பிக்கை. நான் பூண்டி மாதா திருத்தலத்தில் பணியாற்றியப்ப என் கூட பணியாற்றிய ஒரு சக குரு, அவர் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிப்பார். என்ன வாசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவருக்கு முன்னாடி வந்து தலையில முடி இருக்காது. அதனால முடி நன்றாக வளர அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாசிப்பார் மனுஷன். ஒரு நாள் அவர் முகமே பிரைட்டா மாறுனுச்சு. என்னன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது, 10 நாட்களில் முடி முளைக்க வேண்டுமா, அணுகவும் அப்படின்னு ஒரு டாக்டர் பேரை போட்டு தஞ்சாவூர் அப்படின்னு கொடுத்துருக்குது. அவர் முகம் அப்படியே சந்தோஷமா மாறிடுச்சு. அவர் என்னை கூப்பிட்டார் துணைக்கு, இந்த மாதிரி 10 நாள்ல முடி முளைக்க போதான், அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் அவரும் பைக் எடுத்துட்டு கிளம்புறோம் டாக்டரை பார்க்கறது. எங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 45 பேர் லைன்ல நிற்கிறாங்க அந்த டாக்டரை பார்க்கறது, டோக்கன் போட்டுட்டு. ஒரு பயலுக்கு முடியல. இவர் 46வது ஆளா நிற்கிறார். நின்றுட்டு இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட சொல்றார், தம்பி 10 நாள்ல முடி முளைச்சிட்டா நம்ம பிஷப்பாலே என்னை கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னாரு. நான் அப்படியே அவரை பார்த்தேன்.
புதுசா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வரை நம்ம டைஸுக்கு ரெடி பண்ண தம்பி அப்படின்னாரு. இன்னும் டாக்டரே பார்க்கல, மாத்திரையே சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள முடி முளைச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். அரை மணி நேரமா நின்று உள்ள போய் பார்த்தா டாக்டர் தலையில முடியே இல்லாம உட்காந்துருக்காரு. ஏன்னா இவரையா நம்பி வந்தீங்க? ஆமா தம்பி, இருக்கிற நம்பிக்கையே போய் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே போகல சார், நாங்க ரொம்ப நேரம் நின்னதுனால டயர்ட் ஆயிட்டோம், நாங்க அப்புறமா வரோம் சார்னு அதோட கிளம்பி வந்ததுதான். அப்ப ஆட்களை நம்பி மோச போனவர்கள் உண்டு, ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப முதலில் வார்த்தை, அடுத்து கலையை கொண்டுட்டு வரான். கலையை விட பயிர் கம்மியா இருக்குதுன்னு கவலைப்படாத, அது கடுகு அளவுக்கு இருந்தா கூட அதுதான் வளர்ச்சி தரப்போகுது. நீ மற்றவங்களுக்கு, ஏன்னா பறவைகள் அதுல வந்து கொத்தி சாப்பிடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அடுத்தவங்களுக்கு முன்னாடி நீ கையேந்தி கொண்டு இருக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ 4 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவிற்கு தேவன் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். இந்த பறவைகள் வந்து இந்த மரம் இத்தனோண்டு கடுகு, ஆனா இப்ப அவ்வளவு பறவைகள் உட்கார்ந்து அதுல சாப்பிடுது அப்படின்னாக்கா நீ மற்றவங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய அளவிற்கு உன் குடும்பத்தை தேவன் வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு வந்து விடுவார். எப்ப நடக்கும்? இந்த கொஞ்சோண்டு வார்த்தை இங்க போய் இருந்துச்சுன்னா, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆண்டவர் ஆட்சி அமைச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களை ஆள ஆரம்பித்து விட்டால் உங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிவிடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். இது 3வது ஓமை. இப்ப 4வது ஓமைக்கு போவோம். மத்தேயு 15:33-35. முதல்ல வந்து விதைக்கிறத பத்தி சொன்னாரு, அடுத்து களைகள் வளர்றத பத்தி சொன்னாரு, 3வதுல கடுகு அளவுக்கு அந்த வளர்ச்சி இருந்தாலும் அது பெரிய வளர்ச்சியா மாறும்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு பெண் புளிப்பு மாவை குறித்து பரலோக ராஜ்யத்தை ஒப்பிடுகின்றார். இப்ப பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா புளிப்பு மாவுங்கிறது ஆண்டவர் இதுவரைக்கும் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவாக தான் பேசியிருப்பார். உதாரணத்துக்கு பரிசேயர்களின் புளிப்பு மாவை குறித்து கவனமாய் இருங்கள். பழைய ஏற்பாட்டில் புளிப்பு மாவு பாவத்தில் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். உங்கள் எல்லைக்குள் எங்கும் புளிப்பு மாவு காணப்படாது இருக்கட்டும் அப்படின்னு பழைய ஏற்பாடு. இதுவரைக்கும் எல்லா இடத்திலும் புளிப்பு மாவை பற்றி ஆண்டவர் எதிர்மறையாக தான் பேசியிருக்கின்றார், நெகட்டிவாக தான் பேசியிருக்கின்றார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் இந்த புளிப்பு மாவை குறித்து நேர்மறையாக பாசிட்டிவாக பேசின ஒரு இடம் எது அப்படின்னா இந்த இடத்துல தான். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறப்ப புளிப்பு மாவை ஒரு நேர்மறையாக பாசிட்டிவாக ஆண்டவர் பேசுகின்றார். என்ன பேசுகின்றார் அப்படின்னா, ஒரு பெண் புளிப்பு மாவை எடுத்து எத்தனை படி மாவுல கலக்கிறா? 3 படி மாவு. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப என் வார்த்தை எனக்குள்ள வந்துடுது, நான் வந்து வளர ஆரம்பிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. கடுகு அளவு தான் எனக்கு வார்த்தை இருக்குது, வளர்ச்சி. ஒவ்வொருத்தவங்களும் வளர ஆரம்பிச்சிடும், வளர்ச்சி. இது வந்து ஒட்டுமொத்த உலகத்தையே எப்படி கலக்கப் போகின்றது என்றால், அந்த புளிப்பு மாவு கொஞ்சம் தான், ஆனா 3 மடங்கு மாவுல கலந்தவுடன் மாவு முழுக்க அப்படியே புளிப்பேறுவதை போல இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்க 3 என்பது எதற்கு அடையாளம் என்றால், நோவாவுடைய காலத்துல உலகத்தை ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை கொண்டு வந்து ஆண்டவர் அழித்திடுறார். அவங்க நோவாவுக்கு எத்தனை பசங்க? 3 எப்பேத்து. இந்த 3 பசங்களை வைத்துதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 3 என்பது எதை குறிக்கின்றது? நோவாவுடைய சந்ததி 3 தரப்பினர், காம், சேம், எப்பேத்து. இந்த 3 தரப்பினர்களை கொண்டுதான் உலகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த 3 பேர் வழியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ ஒரு பெண் என்பது எதை குறிக்கின்றது என்றால், நம்மளுடைய தாய் திருச்சபை, இயேசு கிறிஸ்து மணவாளன், மணவாட்டி திருச்சபை. அப்போ ஒரு பெண் அந்த புளிப்பு மாவை எடுத்து 3 படி மாவுல கலக்கிறா அப்படின்னாக்கா, ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளும் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே நாம் ஒன்றாக இருக்கின்றோம். நாம எல்லாரும் வளர்கின்றோம். இந்த வளர்ச்சி உலகத்திலேயே கலக்குன்னு கலக்கி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நம்ம மட்டும் வளர போறதில்ல, ஆண்டவரை பற்றி நம்ம மட்டும் தெரிந்து கொண்டு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி எங்க எது வரைக்கும் போக போகுதுனாக்கா, ஒரு பெண் எடுத்து
உலகத்தார் மத்தியிலே அதை கொண்டு போகின்ற ஒரு காரியத்தை செய்ய உலகமே புளிப்பு ஏறப் போகின்றது என்றால் ஆண்டவரை பற்றி உலகமே அறிந்து கொள்ளப் போகின்றது. அதற்கு ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த போகின்றார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப இந்த ஓமைகள்ல 4 ஓமைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். நல்ல கவனிங்க. முதல் ஓமையில வார்த்தை விதைக்கிறாரு. காதுல கேட்கிற வார்த்தை எங்க போய் இருக்கணும்? இதயத்துல. இந்த பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? இங்கேதான் இருக்கின்றது. அப்ப நான் விதைக்கிற வார்த்தையோடு பகைவன் கலைகளை விதைப்பான். நீங்க ஒரு வாரத்துல பிரசங்கம் கேட்கறது கம்மியா இருக்கலாம், உலக காரியங்களை கேட்கறது அதிகமா இருக்கலாம். அதுதான் கலைகள். அது கொஞ்சமா இருக்குதுன்னு கவலைப்படாத. கடுகு சின்னதுதான், ஆனா அதுதான் பெருசாக வளர்க்கின்றது. அதே போல உன் வாழ்க்கையை நான் பெரிதாக உயர்த்துவேன், நான் இந்த இடத்துல அரசனாக இருந்து. இது 3வது காரியம். சரி, நான் ஒவ்வொருத்தரும் திருச்சபையில வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம். இந்த வளர்ச்சி அடுத்து எங்க கொண்டுட்டு போகுதுனாக்கா, ஒரு பெண் 3 படி மாவுல புளிப்பை கலக்கின்றாள், புளிப்பு மாவை. அப்போ ஒவ்வொருத்தங்களும் நம்ம எல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்ச உடனே இந்த திருச்சபையிலிருந்து ஆண்டவர் நம்ம எடுத்து உலகத்தாருக்கு கருவியாக பயன்படுத்துறப்ப நாம உலகத்தார் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். இது 4வது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் 5வது புதுமை ஓமை மத்தேயு 13:44. ஒரு நிலத்தில் மதைத்திருக்கிற புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப 5வதாக ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு புதையல் ஓமை. பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார்? புதையலுக்கு ஒப்பிடுகின்றார். இப்ப புதையல் என்றால் என்ன அர்த்தம்? மறைந்து இருப்பதுதான் புதையல். அப்ப இதயத்தை யாராவது பார்க்க முடியுதா? பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாகும் என்றால், பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கின்றது? இங்கே தான் இருக்கின்றது, இதயத்தில் தான் இருக்கின்றது. அப்ப எப்படி அது இருக்கின்றது? மறைவாக இருக்கின்றது. இதை யாருமே கண்டுகொள்வது இல்லை. என் இதயத்தில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார்னு யார் ஒருவர் அந்த புதையலை கண்டுகொள்கின்றார்களோ, அதனால்தான் பவுலுடைய சொன்னார், கிறிஸ்துவை முன்னிட்டு அனைத்தையும் நான் குப்பை என கருதுகின்றேன். கரங்கள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் இங்கே இருக்கிறாருங்கிறத பவுலடியார் உணர்ந்தார். அதனால வெளியில இருக்கிறது எல்லாமே எனக்கு குப்பை. அப்ப அந்த புதையலை கண்டுபிடித்தவுடன் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்து அதை அவன் சுதந்திரித்துக் கொள்ள ஆசைப்படுற மாதிரி, இது போதுண்டா எனக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்ப வரணும் அப்படின்னா, ஆண்டவர் இங்கே இருக்கிறார், என் இதயத்துக்குள்ள ஆட்சி செய்யறாருங்கிற ஒரு உணர்வு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருந்துச்சுனாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஏன்னா முதலில் பரலோக ராஜ்யத்தை தேடு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டு விடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப இந்த 5 ஓமைகளை இந்த நாளிலே நம்ம உள் வாங்குவோம். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கே ஆட்சி அமைக்க விரும்புகின்றார்? இதயத்தில். அப்ப எனது ஆட்சி உலகை போன்றதல்ல. நீங்க இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, ஆனா நான் இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். நீ இடத்தை ஆள விரும்புகின்றாய், நான் இதயத்தை ஆள விரும்புகின்றேன். இதுதான் ஆண்டவருடைய ஆட்சி. அப்ப உமது ஆட்சி வருக அப்படின்னு நம்ம சொல்றோமே ஃபாதர், ஆட்சி தான் இங்க வந்துருச்சே ஃபாதர், அப்புறம் எதுக்கு இந்த ஜெபத்துல உமது ஆட்சி வருக? நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவருடைய 2வது வருகை. அது வரும் பொழுது அவர் இந்த உலகத்திலே 1000 வருட கால ஆட்சியை நிறுவுவார். அதுதான் உமது ஆட்சி வருக. ஆனால் அந்த ஆட்சி ஆல்ரெடி நமக்குள்ளே, உங்கள் பரலோராஜ்யம் உங்கள் நடுவே இருக்கின்றது என்கிறார். எங்கே இருக்கு? இதயத்திலே இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட்.